எஸ் நியூயார்க் காலா கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ ஹலோ ஜெகராமனா, நான் அரசு பேசுறேன்டா. எப்படி இருக்க? ஃபைன். உன் சன் எப்படா இருக்கான்? ஆமாண்டா, ஊட்டியில இருக்கிற சன்னை பத்தி அமெரிக்காவில இருக்கிற அப்பங்கிட்ட கேளு. ராஸ்கல். சாரிடா, நானும் ஊட்டிக்கு போகணும்னு நினைக்கிறது முடியறது இல்ல. டோன்ட் வரி, இனிமே உன் மகளை பாக்குறதுக்காவது நீ ஊட்டிக்கு போயே தான் தீரணும். என்னடா சொல்ற? சக்தி என் மருமகன்னு சொல்றேன். உதப்பேன். என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் பொண்ணு கேட்கறது போன்லயாடா கேட்கறது? டேய், ஐ எம் ஆன் த வே. ஏற்கனவே பேசி முடிச்ச விஷயம் தானடா அது. அது கரெக்ட். நேர்ல மரியாதையோட வா. மரியாதையோட என் பொண்ண உன் பையனுக்கு தர்றேன். என்னது? நீங்க பார்க்க கூடாத விஷயம். அது என்ன அப்படி ஒரு விஷயம்? தரமாட்டேன். கொடு. தரமாட்டேன். முரளி, சீரியஸா சொல்றேன், அதை நீங்க பார்க்க கூடாது. அப்படி என்ன எங்கிட்டயே ஒளி மறைவு? அதுக்காக நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கணுமா? இப்பவே கேட்க மாட்டேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கேட்பேன்? நான் ஒன்னும் உங்க அடிமை இல்ல. மைண்ட் இட். Then go to hell. நான்சென்ஸ். இதுக்கெல்லாம் நானும் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் நான்சென்ஸ் சொன்னா பல்ல தட்டிடுவேன். அதுக்கு வேற ஆள பாருங்க. அதான் போடி. சதா போ. தாங்கறியா? நீ என்ன பெரிய இவ? உன்ன மாதிரி 1000 பேர் கடைப்பாளுங்க. ஆமா, ஒருத்திய வச்சு சோறு போட துப்பு இல்ல. 1000 பேர் கடைப்பாளுகலாம். நான் தான் கையில் ஆதவனாச்சே, அப்புறம் எதுக்கு அணைப்பு? சாரி முரளி, வாய் தவிர சொல்லிட்டேன். நம்ம சண்டைக்கு காரணம் தானே. நான் ஒன்னும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முரளி, அது ஒண்ணும் இல்ல, குழந்தை வயசு போட்டோ. இப்ப திருப்தி தானே? போட்டோல இருக்கிற மச்சான் இன்னும் அதே இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். அப்பா, உனக்கு 100 ஆயுசுமா. உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் என்ன பத்தி தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம்? உங்களுக்கு செலவு வைக்க போறேன். நீ என்ன செலவு? ஏன் கல்யாண செலவு? எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவருக்கே நீங்க என்ன கட்டி வைக்க போறீங்க? நீங்க, நான், அவரு 3 பேரும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம். தட்ஸ் ஆல். ஓகே? அப்படியா? யாருமா அந்த பையன்? அதுக்கு தான் நான் அவரை இங்க வர சொல்லிருக்கேனே. முரளி, சத்தியமா சக்தி தானே உன்னை இங்க வர சொன்னா? ஆமா. இல்ல, அடிக்கடி விழுந்தா ஓடுறது கூட வழி இருக்காது போல் இருக்க. நீயா? ஹாய் முரளி, வாங்க வாங்க. வாங்கத்தானே வந்திருக்கோம். அப்பா, மிஸ்டர் முரளி BABL உங்க ரகம்தான். ஹலோ முரளி. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜு. ஹலோ ராஜு, நீங்க என்ன செய்றீங்க? அதை தாங்க பிறந்ததுலேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி. ஐயோ, எங்கேயோ போகுதுடா சோஃபா. முரளி, என்ன சாப்பிடுறீங்க? 2 இட்லி, 2 பட்டர் மசாலா. மத்தபடி வீட்டுல என்ன இருக்கோ கொண்டுறலாம். ஆனா அந்த பால் ஐட்டம் மட்டும் வேண்டாம். திகட்டி போச்சு. ஓகே, I will give you a heavy tiffin. ஆனா பில்ல கொண்டு வந்துடாதீங்க. அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க. யா. உங்களை கோர்ட்ல பல நாள் பார்த்திருக்கேன். உன்னை தெருவுல பல நாள் பார்த்திருக்கேன். சார், யூ ராஸ்கல். வார்த்தை பெருசா இருக்கும்னு அப்பதே நினைச்சேன். என்ன துணிச்சல் இருந்தா என் பொண்ண கல்யாணம்னு பேசுற அளவுக்கு மாத்திருப்ப. அது தப்புதான் சார். வாடா போயிடலாம். சார்,
நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. தொலைச்சிருவேன். எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு உன்னை ஆளே அட்ரஸ் தெரியாம பண்ணிடுவேன். என் அட்ரஸ் தேடி வந்ததே உங்க பொண்ணு தான். ரிமெம்பர் இட். ரிமெம்பர் இட். அவ விளையாட்டுக்கு வந்த என் பணம் காசுக்காக தான் நீ அவளை மயக்கிருக்க. என்ன ரொம்ப சீப்பா நினைச்சிட்டீங்க. நோ, உன்னை நான் மனுஷனாவே நினைக்கல. காரணம் நான் ஏழை. அப்ப விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். இப்படி நீங்க இன்சல்ட் பண்றது உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா பயமுறுத்துறியா? பயப்படாதீங்க, நான் அவகிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ ரெஸ்பெக்ட் மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்டேட்டஸ் உள்ளவனுக்கு தாண்டா. உனக்கு இருக்கிறது ஏழை குறும்பு. இது பணக்கார திமிரு. எப்ப நானும் உங்க அளவுக்கு பேர் வாங்கி நீங்களே என்ன பெரிய லாயர் ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எங்க 2 பேருக்கு கல்யாணம். Now I respect your self-respect, Mr. Murali. எனக்கு தெரியும் டாடி, இவரை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும்னு. சாப்பிடுங்க. வேண்டாம். ஏன்? மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் தான் மாமனார் வீட்டுல கை நினைக்கணும் இல்லைங்களா மிஸ்டர் ரகுராமன்? You are correct. சக்தி, நீங்க ஒன்னும் என் கூட பேச வேண்டாம். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே. பின்ன என்ன, என் பர்த்டேக்காக எங்க வீட்டுக்கு கூட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டாலும் வரமாட்டேங்கிறீங்களே. அதுக்கெல்லாம் என்கிட்ட பண வசதி இல்ல. நான் தான் பே பண்றேன்னு சொன்னேன்ல. ஐ எம் சாரி. அடுத்தவங்க பணத்துல. அப்போ நான் அடுத்தவளா? உன் பணம் அடுத்தது. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா கிட்ட ஜூனியரா சேருங்கன்னு சொன்னாலும் கேக்குறது இல்ல. அப்புறம் எங்க பெருசா சம்பாதிக்கிறது? ஆமா, உங்க அப்பா கிட்ட ஜூனியரா சேர்ந்துட்டாலும். சரி, உங்க செலவுலயே என் பர்த்டே கொண்டாடிடுவோம். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்க? 50 NP. 50 NPக்கு என்ன கிடைக்கும்? சில்லறை கிடைக்கும். ஜோக் அடிக்காதீங்க, பத்திக்கிட்டு வருது. சரி, போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. Many happy returns, my tea party. I'm kissing you now. I do. என்ன? ஒரே ஹாட். உங்க சம்பந்தப்பட்டது எல்லாமே ஹாட் தான். நாக்கு எரியுது. தண்ணி வாங்கி வரட்டுமா? வேண்டாம். Then cool now. இல்லை. டில்லி எருமைதான் என்ன வாட்ட சாட்டமா இருக்குது. எங்க போயிட்டா? எருமையா ஒதுச்சிச்சு. என்ன காப்பாத்துறா? அயோக்கிய ராஸ்கல். சார் சார் யாராவது மூணாவது. இனிமே நீங்க 2 பேரும் 1 நிமிஷம் கூட இருக்கப்படாது. சார், நடு ராத்திரியே திருப்பி கால் பண்ண சொன்னா எங்க சார் போறது? நானும் நடு ராத்திரியில தாண்டா பார்த்தேன் அக்கிரமத்தை. சாரி சார், தப்பு நடந்துருச்சு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க கிளம்பல, நானே வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் எடுத்து வெளியில எறிஞ்சிருவேன். வேண்டாம் சார், நாங்களே கால் பண்ணிடுறோம். அம்மா தாயே, பாபடி. மக்காமோ, இனிமேலாவது திருந்தி வாழுமா? தொடர படவா. வெட்டி எறிஞ்சு அடிக்காதப்பா. என்னால முடியல. குட்டி எல்லாம் நீயே பேக் பண்ணிடுறியா? வெட்டி எடுத்து சொல்ற. உன்னால எனக்கு கிட்ட பேரு பேச மூணு போய் சொல்லடா நீ. போறையா, நீ இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்காத. ஒரு எருமை மாட்டை வாங்கி கட்டி பூஜை பண்ணு. அதுக்குதான் நீ லாய்க்கு.
அண்ணே நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. அப்ப நாங்க வர்றோம். சார், இங்க பக்கத்து வீட்டுல முரளின்னு ஒருத்தர் இருந்தாரு. முரளியாவது புரளியாவது இங்க எவனும் கிடையாது. பா, பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, அவனுக்கு சாவகாசம் வச்சுக்காத, ஆபத்து. நேர்ல பார்த்தவரு இவரையே கேளு. அதை ஏமா கேக்குறேன்? அவனுங்களுக்கு 1000 பொம்பளைங்களோட சகவாசம். குடி வச்சு இவர் குடிய, அது வேற ஏன் அசிங்கம். அதனால அவனுங்களை வீட்டை விட்டே துரத்திட்டார். நான் தரத்துல என்ன தப்புன்னு அந்த பக்கத்து விட்டு பூக்காரிட்டு போயிட்டானுங்களே. கனகு, போக்கிடமே இல்லாத எனக்கு பூக்களுக்கு மத்தியில் இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கே, உனக்கு என்ன கைமாறு செய்யறதுனே தெரியல. இந்த அனாதை வீட்டுல பூ இருக்கு, ஆனா பூ வச்சு விட ஆள் இல்லையேந்தா உன்னை கூட்டியாந்த. நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னால சிரிக்க முடியல. கூடிய சீக்கிரம் வேற வீடு பார்த்து நான் குடி போயணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா? நான் இங்க இருந்தா கல்யாண சீசன்ல உன் பூதான் விலை போகுமே தவிர நீ விலை போக மாட்டேன். வேற யாருக்கும் நான் விலை போயிடக்கூடாதுன்னுதான் அண்ணாட சாமியை கும்பிடுறேன். கனகு, நான் சொல்றத கேளு. வேற எதுவும் சொல்லிடாதயா. நம்ம கல்யாணம் பொய்யா போயிட்டாலும் அந்த நினைப்பாவது நெசமா இருக்கட்டுமே. தயா வெத்தல மாத்திக்கலாம். முரளி, சக்தி, ஒரு நிமிஷம் வெளியில வர முடியுமா? வந்து அந்த பழைய வீட்டுல நோ எக்ஸ்பிளனேஷன். நான் இன்னும் உங்களை நம்புறேன். அட்லீஸ்ட் நல்லவராக்க முடியும்னு. உன் நம்பிக்கை என்னைக்கு வீண் போகாம நான் முதல்ல இங்க இருந்து என் கூட கிளம்புங்க. எங்க? ஏன் வீட்டுக்கு. சக்தி, அங்க வந்தா எனக்கு மரியாதையே இருக்காது. இங்க இருந்தீங்கன்னா என்கிட்டயும் உங்களுக்கு மரியாதை இருக்காது. ஒரு நம்ம நிதானமா எல்லாத்தையும். இப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்களா இல்லையா? சாரி, வர்ற நிலைமையில நான் இல்ல. பட் உன் அவசரமும் ஆத்திரமும். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அவகிட்டயே போய் வெத்தலை பாக்கு மாத்திக்கோங்க, போங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் கல்யாணத்துல மண்ணை போட்டுடாதீங்க. நீ என்ன சொல்ற முரளி ஐயா? இப்பதான் மத்த பொம்பளைங்களோட சவகாசத்தை விட்டுட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காரு. அடுத்த வாரம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதீங்கம்மா.